இனிய காலை வணக்கம். ஜூலை 9, 2017 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் எடுத்திருக்க நியூஸ் பேப்பரில் வெவ்வேறு செய்திகள் தான் தலைப்பு செய்தி அமைஞ்சிருக்கு. அதன்படி தினத்தந்தியில் சட்டசபையில் முதலமைச்சர் அறிவிப்பு, காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்படும், போலீசாருக்கு புதிய சலுகைகள், தமிழகத்தில் குற்றங்கள் குறைந்திருப்பதாகவும் தகவல். இதுக்கு அடுத்தபடியா தினகரன்ல திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் கடைசி அறையை திறக்க திட்டம், இதுவரை இல்லாத அளவு தங்கம் வைரம், உச்சநீதிமன்றம் உத்தரவால் திடீர் பரபரப்புன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதே தினகரன்ல இரண்டாவது ஹெட்லைன்ஸா ஜெர்மனியில் G20 மாநாட்டில் பங்கேற்ற போது உலக தலைவர்களுடன் மோடி பேச்சு, தீவிரவாதத்தை ஒடுக்க கூட்டாக போராட அழைப்பு, மல்லையாவை ஒப்படைக்க இங்கிலாந்திடம் வலியுறுத்தல். இதுக்கு அடுத்தபடியா தினமலர்ல முன் அனுமதியின்றி கடைகளில் சோதனை நடத்த அனுமதி கிடையாது, வரித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு திடீர் உத்தரவு, போலி நபர்களின் அட்டகாசத்தை ஒடுக்க நடவடிக்கை. இதே தினமலர்ல இரண்டாவது ஹெட்லைன்ஸா பொது நிலமாக ஒதுக்கப்படும் இடங்களில் பதிவு கட்டணம் ரத்து, வருவாய் அதிகம் இல்லை என்பதால் தமிழக அரசு முடிவு, சாலை விரிவாக்கம், பூங்கா அமைத்தல் போன்ற பொது காரணங்களுக்காக நிலம் வழங்குவோர் எழுதி கொடுக்கும் பத்திரங்களை பதிவு செய்ய கட்டணம் முத்திரை தீர்வை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அதிமுக பன்னீர்செல்வம் அணியினர் தனித்து செயல்பட போவதாக அறிவித்தாலும் முதல்வர் பழனிசாமி அணியினர் அவர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது தினகரன் அணியினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை OPS EPS அணி ரகசிய பேச்சுவார்த்தை என்ற தலைப்புல தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த செய்தியா பணப்பட்டுவாடாவால் ரத்து செய்யப்பட்ட சென்னை RK நகர் தொகுதி இடைத்தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளதுன்னு தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதே தினகரன்ல தமிழகத்தை மையமாக வைத்து IS தீவிரவாத இயக்கம் தவிர மேலும் பல தீவிரவாத இயக்கங்கள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பல தீவிரவாத அமைப்புகள் தமிழகத்தில் செயல்படுகின்றன. இப்படி இருக்கும் பொழுது அமைதி பூங்கா என எப்படி கூற முடியும் என பொன் ராதாகிருஷ்ணனின் குற்றச்சாட்டை தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா தமிழ் மொழிக்கு தீங்கு விளைவிக்கும் காரியங்களில் ஈடுபட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மத்திய அரசுக்கு திமுக செயல் தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான MK ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ள செய்தியையும் தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பான் கார்டுடன் ஆதார் எண் இணைக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் பல நன்மைகள் இருப்பதாகவும் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்போர் மாட்டிக்கொள்வர் எனவும் ஆடிட்டர்கள், தொழில்துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை ஆதார் பான் இணைப்பால் போலிகள் காலி, ஒரு நபர் பல முகம் இனி இருக்காதுன்னு தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் வரும் 27ஆம் தேதி திறப்பு விழாவுக்கு தயாராகி வரும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மணி மண்டபம்னு புகைப்படத்தோட தினகரன்ல விளக்கியிருக்காங்க. அடுத்த செய்தியா பேரறிவாளனுக்கு பரோல் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும், MK ஸ்டாலின் கோரிக்கைக்கு முதலமைச்சர் பதில். ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து சட்டசபையில் வலியுறுத்திய MK ஸ்டாலின் பேரறிவாளனுக்கு பரோல் வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். இதற்கு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்னு தினத்தந்தில குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா GST வரி விகிதம் அறிய மொபைல் ஆப் வெளியீடு, வர்த்தகர்களின் வசதிக்காக GST வரி விகிதங்களை தெரிவிக்கும் மொபைல் ஆப்பை மத்திய சுங்கம் மற்றும் கலால் வரித்துறை தயாரித்து வெளியிட்டுள்ள செய்தியை தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட தண்ணீர் மேட்டூர் அணையை வந்தடைந்தது, நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரிப்புன்னு தினத்தந்தியில புகைப்படத்தோட விளக்கியிருக்காங்க. அடுத்தபடியா தமிழகத்தில் நடந்த தேசிய லோக் அதாலத், ஒரே நாளில் 1.13 லட்சம் வழக்குகள் தீர்வு. நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்க்கும் வகையில் தமிழகம் முழுவதும் நேற்று நடந்த தேசிய லோக் அதாலத்தில் 2,32,200 வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 1,12,584 வழக்குகளில் தீர்வு எட்டப்பட்டது. இதன் மூலம் ரூபாய் 228,92,47,298 பைசல் செய்யப்பட்டது. இதே தினகரன்ல அடுத்த செய்தியா 2003 தடை சட்டத்துக்கு பின்பும் கந்துவட்டி கும்பல் அதிகரிப்பு, தமிழகத்தில் அதிகரித்து வரும் கந்துவட்டி கும்பல்களால் தற்கொலை சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பிட்டிருக்காங்க. விளையாட்டு செய்திகள்ல இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் 20 ஓவர் போட்டியில் இன்று மோதல், விம்பிள்டன் டென்னிஸ் 4வது சுற்றில் ஜோகோவிக் கெர்பர், இரட்டையரில் சானியா ஜோடி வெற்றி, ஆசிய தடகள போட்டி இந்திய வீராங்கனை சுதா சிங் தங்கம் வென்றார். இதோட இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவடையுது. இதுபோல இன்னும் சுவாரஸ்யமான பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா www.ibctamil.com என இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய IBC தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.